பாகம் 10 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரம்யா தீபாவை பார்த்து ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த தீபா சொன்ன மாதிரியே ஒருவேளை கார்த்திக் நம்மளை தேடி வந்துட்டா இந்த தீபாவை காப்பாத்திட்டா நம்ம என்ன பண்ணுறது? கார்த்தி நம்மளை சுத்தமாகவே வெறுக்க ஆரம்பிச்சிருவாரு. மறுபடியும் தீபா கார்த்தி 2 பேருமே ஒன்று சேர்ந்துருவாங்க. நம்ம இது நடக்க விடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. தீபாவை தேடி கார்த்திக் வர்றதுக்குள்ளேயே இவளோட கதையை நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற போலியான சாமியாருக்கு ரம்யா கால் பண்ணுறாங்க. நான் அந்த தீபாவை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். வந்த உடனே 5 நிமிஷத்தில் பூஜை எல்லாத்தையுமே செஞ்சு அந்த தீபாவை அருவியில் தள்ளி விடணும். இவ்வளோதான் உனக்கு டைம், அதுக்குள்ளே எல்லா ஏற்பாடையுமே நீ பக்காவாக பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரம்யா மேடம், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க, இங்கே எல்லா ஏற்பாடுமே ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் ராஜா இவங்க 2 பேரையுமே தீபா எங்கே போனாங்க, எந்த போலியான சாமியார்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன சித்திரவதையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியலையே, பாவம் தீபா சிஸ்டர் அப்படின்னு 2 பேருமே எல்லா இடத்துலையுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மலைக்குள்ள போக போக ஒரு சின்ன கிராமமே இருக்குது. அங்கே போயிட்டு அக்கம் பக்கம் இருக்கிற எல்லா இடத்துலையுமே தீபாவுடைய ஃபோட்டோவை காட்டி, இந்த பொண்ணை நீங்கள் இங்கே எங்கேயாவது பார்த்தீங்களா? ஒரு போலியான சாமியார் இந்த பொண்ணை ஏமாற்றி ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கிறான். அதுவும் இந்த ஊரை சைடு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறான். இந்த பொண்ணை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏப்பா, இந்த காலத்துலேயும் ஒரு போலியான சாமியார் சொன்னாருங்கிறதுக்காக புருஷன்ட்ட கூட சொல்லாமல் குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே தெரியாமல் ஒரு பொண்ணு ஒரு பரிகாரத்தை செய்ய இவ்வளோ தூரம் துணிச்சலாக வருவாளா? என்னப்பா நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, அந்த பொண்ணோட மாமியார் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க மருத்துவமனையில். அதனால் அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த பொண்ணு இந்த அளவுக்கு துணிஞ்சு தான் உயிரையே கொடுக்குற மாதிரியான பரிகாரத்துக்கு ஒத்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்கள தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். தயவு செஞ்சு இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சார், நான் இந்த அம்மாவை பார்த்தேன். இப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அங்கே ஒரு அருவி வரும், சரிங்களா? அங்கே தான் ஒரு காரில் 2 பொண்ணுங்க இறங்கி நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அதில் இவங்க இருந்தாங்க, நான் நல்லா பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சார், கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? அந்த அருவி எங்கே இருக்குதுன்னு எங்களுக்கு கொஞ்சம் காட்ட முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏயா, அவரோட மனைவியை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்க, நீ போய் காட்டிட்டு வா போ முதல்ல அப்படின்னு அவங்களுடைய மனைவி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு தீபாவை காப்பாற்றுறதுக்காக அந்த மலையோட எல்லா பகுதியுமே தெரிஞ்ச ஒரு ஆளையும் கூட்டிக்கிட்டு ராஜா கார்த்தி எல்லாரையுமே தீபாவை தேடி வந்தாடுறாங்க.